அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையல் அறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் அல்வா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுருக்கோம். இதில் நான் ஒரே டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நம்ம இவ்வளோ தாங்க நெய்யை ஊற்றுவோம் இந்த டிஷ்ஷுக்கு. இது கூட கொஞ்சம் போல் நான் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கிறேன். நம்ம முந்திரி பருப்பு பாதி ரோஸ்ட் ஆகிடுச்சு. நான் இந்த சமயத்தில் இது கூடவே திராட்சை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு கறியிடும் ஃபீல் பண்ணிங்கன்னா எடுத்துகிட்டு கூட நீங்கள் திராட்சையை தனியாக பொரிச்சிக்கலாம். எனக்கு ரெண்டுமே ஈவனாக பொரியுது, அதனால் நான் ஈவனாக பொரிச்சிக்கிறேன். பபுள் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ஒரு 200 கிராம் கேரட் கிட்ட நான் துருவி வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம வந்து அதே மிச்சம் இருக்கிற அந்த நெய்யிலையே வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் வதக்குனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது கூட நம்ம பால் சேர்க்கலாம். நான் ஒரு 200 ml 250 ml பால் கிட்ட எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு இந்த கேரட் முழுகிற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ கேரட் முழுகிற அளவுக்கு கரெக்டாக வச்சுருக்கேன். உங்களுக்கு பால் இந்த அளவுக்கு நம்ம பால் வச்சோன்னா கரெக்டாக வற்றி வரும்போது நமக்கு சரியாக இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ஃபுல் க்ரீம் மில்க் தான் சேர்த்துருக்கேன், தண்ணியாக எதுவுமே சேர்க்கல. பாருங்கள், நம்மளோட பால் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம கேரட் வெந்துட்டானும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கேரட்டை துண்டு துண்டாக அரைஞ்சி இதே மாதிரி நீங்கள் பாலில் வேக வச்சு கூட மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் துருவி தாங்க சேர்த்துருக்கேன், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக கோவா சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் கோவாங்க, ஸ்வீட்லெஸ் கோவா. அதை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக எலிகண்ட்டாக ரொம்ப ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் நான் அது சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதாவது அந்த பாலோட நம்ம திக்னஸ்ஸு ப்ளஸ்ஸு கோவா அந்த டேஸ்ட்டில் அப்படியே ரொம்ப க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட அல்வா கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து துருவி சேர்த்துருந்தா தான் அந்த கேரட் அல்வா அப்படின்னு தெரியுங்கிறதுனால தான் நாங்கள் துருவி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஆரஞ்சு கலர் கொஞ்சம் இப்போ நமக்கு பாலோடு சேர்ந்ததுனால கலர் கம்மியாக தெரியுது. அப்படி வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணல. நான் இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து நான் 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கேரட்டில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அப்புறம் ப்ளஸ் பாலெலாம் ஊற்றிக்கிறதுனால நமக்கு ஒரு இனிப்பு சுவை இருக்கும். நீங்கள் அதனால் ஜீனி பார்த்து போட்டுக்கோங்க. நான் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள். நம்மளோட கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக க்ரீமியாக நல்லா ரெடி ஆகிட்டு இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக. கெஸ்ட்டு வராங்கன்னா உடனே டக்குன்னு கடகடன்னு நம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ஏன்னா இந்த பொருள் எல்லாம் நம்ம வீட்டில் பால் கேரட்லாம் கொஞ்சம் இருக்கும். இல்லைனாலும் பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கி கூட ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணிடலாம். நீங்கள் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.